இவர்களின் அம்புக்கு இரையாவது நிச்சயம். சென்டினல் தீவின் திக் திக் பயணம். உலக நாகரீகத்துடன் எந்தவித தொடர்பும் இன்றி காலங்காலமாக தனித்து நிற்கும் சென்டினல் தீவை இன்று வரை மனித சக்திகள் நெருங்கக்கூட முடியாமல் இருக்கிறது. மனிதர்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது ஏன்? உலக நாகரீகத்துடன் இருந்து அவர்கள் தனித்து வாழ காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். மனிதர்கள் யாரும் ஊடுருவாமல் இருப்பது மட்டுமே சென்டினல் தீவு வாசிகளின் ஒரே பிரச்சனையாக உள்ளது. அப்படியே வாழ்ந்தாலும் சென்டினல் தீவு பழங்குடிகளின் அம்புக்கு அவர்கள் இரையாவது நிச்சயம். இந்தியாவின் வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவு கூட்டங்களில் உள்ள ஒரு குட்டி தீவுதான் இந்த வடக்கு சென்டினல் தீவு. மனித தொடர்பை அடியோடு வெறுக்கும் இந்த தீவு மக்கள் நெக்ரிரோ இனத்தவர் என்றும், ஆப்பிரிக்காவிலிருந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன் இந்தோனேசியா வழியாக வந்தவர்கள் என்றும் நம்பப்படுகிறது. பூர்வ குடிமக்கள் மட்டுமே வாழும் இந்த தீவுக்கு அருகில் ஜராவாக்கள், அந்தமானியர்கள், ஓங்கேக்கள், ஷாம்பன்ஸ், நிக்கோபரியர்கள் என பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சென்டினல் மக்கள் பேசும் மொழியை அவர்களால் கூட இன்று வரை புரிந்து கொள்ள முடியவில்லை. 1771 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி கடல் வணிக தொடர்புகளை தேடி வந்த போதுதான் முதலாக சென்டினல் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. இதை ஒட்டிதான் பிரிட்டிஷ் இந்தியாவின் காலனித்துவ பகுதியாக சென்டினல் தீவை அறிவிக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து 1880 ஆண்டில் படையை திரட்டிக் கொண்டு வடக்கு சென்டினல் தீவில் தரையிறங்கினார் மாரிஸ் விட்டல் போட்மன் என்ற இளம் ராயல் கடற்படை அதிகாரி. மனித படையை கண்ட சென்டினல் தீவு மக்கள் காட்டுக்குள் சென்று ஒளிந்து கொள்ள 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் பிடிக்கப்பட்டு போட் பிளேயருக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் அங்கு அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டனர். வெளி உலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து வரும் சென்டினல் மக்களுக்கு மனித தொடர்புகளால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி அறவே இல்லை என்பது அப்போது புரிந்தது. 1896 ஆண்டில் அந்தமான் சிறைச்சாலையில் இருந்து தப்பியோடிய கைதி தொண்டை வெட்டப்பட்ட நிலையில் அம்பு காயங்களோடு சடலமாக சென்டினல் தீவில் கரை ஒதுங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் புத்திசாலித்தனமாக சென்டினல்ஸ்களை அமைதியுடன் விட்டுவிட முடிவு செய்தனர். இதையடுத்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் திரிலோக்நாத் பண்டிட் தலைமையிலான மானுடவியலாளர்கள் குழு வடக்கு சென்டினல் தீவில் தரையிறங்கியது. அப்போது பழங்குடிகள் யாரும் தென்படாததால் துணி, மிட்டாய் மற்றும் பிளாஸ்டிக் வாளிகள் போன்ற பொருட்களை பரிசாக விட்டு வந்தனர். இதையடுத்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1970 தனிமைப்படுத்தப்பட்ட சென்டினல் தீவை உரிமை கொண்டாடியது இந்தியா. 1990களில் சென்டினல் தீவு பழங்குடிகளின் அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ளச் சென்ற மானுடவியலாளர் மதுமாலா மட்டுமே அந்த தீவில் கால் பதித்து அவர்களுடன் பழகிய முதல் அயல் மனிதராக அறியப்பட்டார். பின் அங்கிருந்து திரும்பிய மதுமாலா சென்டினல் மக்களுக்கு நமது உதவி தேவையில்லை என்றும், இருப்பதிலேயே பெரிய உதவி அவர்களை தொந்தரவு செய்யாமல் தனித்து விடுவதே என தனது ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். இதை ஏற்றே சென்டினல் தீவுக்கு யாருமே செல்லக்கூடாது என சட்டம் போட்டது இந்தியா. இப்படி நாகரீக உலகோடு தொடர்பின்றி வாழும் சென்டினல் தீவு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தலைப்புச் செய்தியாக மாறியதற்கு காரணம் அந்த மர்ம தீவுக்குள் அத்துமீறி சென்ற ஜான் ஆலன் என்ற அமெரிக்கரை சென்டினல் பழங்குடி மக்கள் கொன்று புதைத்ததுதான். தங்களுக்கென ஒரு உலகத்தை தாங்களே அமைத்துக் கொண்டு தனித்து வாழும் சென்டினஸ் தீவு மக்களை வியூஸ்களுக்காகவும் அற்ப பிரபலத்துக்காகவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் மானுடவியலாளர்கள்.